இன்றைய தினத்தில் என்ன உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு என்று ஆண்டுடைய சமூகத்தில் யோசித்த பொழுது அந்த காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். தலைப்பை தான் முதலாக பெற்றேன். அதில் என்ன நிறைய விஷயங்களை யோசிக்கின்ற பொழுது எப்போவுமே நாம் ஒரு குறிப்பிட்ட வயதுகளை தாண்டி செல்லுகிற பொழுது வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட விதமாக பேசணும், குறிப்பிட்ட விதமாக நடந்துக்கணும், குறிப்பிட்ட விதமாக செயல்படணும். அந்த மாதிரி வி மே எக்ஸ்பெக்ட்ல நம்ம எதிர்பார்ப்போம். பிள்ளைகள் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். சில விஷயங்கள் அந்த மாதிரி இல்லாத பொழுது நமக்கு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் வருது, நம்ம பிள்ளைகள் விதமாக இல்லை அவ்விதமாக இல்லைன்னு. ஆனால் இது இன்னொரு கோணத்தில் சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த தலைப்பில் என்ன பார்க்குறோன்னா, இந்த வயசில் இதெல்லாம் இப்படித்தான். நிறைய விஷயங்கள் எவ்வளவு தான் கேட்டாலும் கொண்டாலும் நிறைய விஷயங்கள் இந்த வயசில் இப்படி தான் இருக்கும். அதனால் நாம் நினைக்கிறத, நாம் எதிர்பார்க்கிறத, நம்ம விரும்புகிறத அப்படியே பிள்ளைகளோட வாழ்க்கையில் இந்த நேரத்தில் நம்ம பார்ப்பது கடினமான காரியம். ஏன்னா அந்தந்த வயசில் சில காரியங்கள் என்ன செய்யும் இருக்கும். கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு ஒழுங்குமுறை பற்றியெல்லாம் சொன்னேன் இல்லையா? காலை எழும்பணுன்னா பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வைக்கணும், படுத்த சூழல்களை எல்லாம் என்ன செய்யணும், கிளியர் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு. எத்தனை பேர் அது ஃபாலோ பண்ணீங்க? உங்கள் பேரண்ட்ஸ் எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியுதை பற்றி? அப்போ நான் கூட இடையில சிந்தித்து பார்த்தேன், சில விஷயங்கள் விதமாக நம்ம சொல்லுகிற பொழுது நடைபெறுகிறதா. ஆனால் அதான் ஒரு குறிப்பிட்ட வயதுகளை தாண்டி செல்லுகிற பொழுது சில காரியங்களை கேட்ட உடனே நம்ம செயல்படுவதற்கு ஒரு என்ன செய்யலாம், முடிவு பண்ணலாம். ஆனால் வாலிப வயதில் இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் கேட்ட உடனே அதை இம்மிடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு, இம்மிடியட்டாக அதுக்கு செயல்படுறதுக்கு வராது. அந்தந்த வயதுகளில் சில விஷயங்கள் என்ன செய்யும், வித்தியாசமாகத்தான் இருக்கும். நம்ம நினைக்கிறது மாதிரி இம்மிடியட் சேஞ்சஸ் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியும். நாம் அந்த வயசுகளில் இருந்தால் வந்திருக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த வயசுகளில் நம்ம எப்படி இருந்தோம் யோசித்து பார்க்கும் பொழுது சர்டன் திங்ஸ் ஆர் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ, ரொம்ப பின்பற்ற ரொம்ப கடினம். அப்போது சில விஷயங்கள் அந்தந்த வயதுகளில் இப்படித்தான் இருக்கும். அதனால் வாலிப வயசில் நடக்கிற சில காரியங்கள் என்ன செய்யப்படுகிறது, ஜஸ்டிஃபை பண்ணப்படுகிறது. ஏன்னா இந்த வயசில் ஏன் வாலிப வயசில் பசங்க இப்படி இருக்கான் சொல்லுவாங்க. பொதுவாக மற்றவங்க சொல்லுவாங்க, வயசு கோளாறுங்க, இந்த வயசில் இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஒரு டிராஃபிக்கான ஏரியா 20 கிலோமீட்டர்லேயே போக வாய்ப்பு இல்லாத ஒரு இடத்துல அவன் 60-70 கிலோமீட்டர் ஓடுறான். 20 கிலோமீட்டரில் ஓட்டினாலே பிரச்சனை வர இடத்துல 60 கிலோமீட்டர் ஓடுறான். என்னடா இந்த மாதிரி ஓட்டுறான் அப்படின்னு யாராவது என்ன செய்கிறாங்க, இப்படி கையை காட்டுறாரு. இன்னொரு சொல்கிறார், அதெல்லாம் ஒரு வயசுங்க, ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க என்ன செய்வாங்க. நார்மலாக அப்படியே நம்ம வேலைக்கு போகிறோம், கடமை முடித்தா போதும் போக மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அந்த பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு வயசு. அந்த மாதிரி சில பிள்ளைகள் எதிர்பாலின உணர்வுகளினால் தூண்டப்பட்டு நம்ம அங்கே ஜோடிகளாக பார்க்குறோம், அங்கே கூட பார்க்குறவங்கள சிலர் பாருங்கள், இந்த வயசில் பசங்க எந்த மாதிரி இருக்கிறானுங்க, எப்படிலாம் சுற்றுறாங்க, யார் பற்ற பிள்ளைகளோ தெரியல, எங்கேயோ சுற்றிட்டு கிடக்குது. அப்போ மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த வயசில் இதெல்லாம் ஒரு வயசுங்க, அந்த வயசில் இப்படி தான் இருக்கும். அது மாதிரி சில ஒழுங்குகளை பின்பற்றலை. என்ன சொன்னாலும் உடைகளை ஒழுங்காக வைக்க தெரியல, என்ன சொன்னாலும் காலணிகளை ஒழுங்காக வைக்க தெரியல, என்ன சொன்னாலும் புஸ்தகங்களை ஒழுங்காக வைக்க தெரியல, என்ன சொன்னாலும் குறிப்பிட்ட நேரத்தை எழும்ப முடியல, என்ன சொன்னாலும் சில பழக்க வழக்கங்கள் மாறவே இல்லை. அதை பற்றி நீங்கள் யாருக்கிட்டே சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு, இந்த வயசில். அப்போது நிறைய விஷயங்கள் இந்த வாலிப வயசில் ஒரு குறிப்பிட்ட விதமாகத்தான் இருக்கும் இல்லையா? நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும், ஒரு சேர் இருக்கும், சேரில் உட்காந்து டேபிளில் என்ன செய்வாங்க, இதை வச்சு எழுதுவாங்க. அந்த வாலிப வயசு என்ன பண்ண தெரியுமா, டேபிளில் உட்காந்துட்டு சேரில் காலை வைக்கும். பார்த்துறீங்களா? ஃபூட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு மேசை கீழே தான் இருக்கும், ஆனால் ஃபூட் எங்கே இருக்கும், டேபிள் மேலே இருக்கும். கேட்டால் இந்த வயசில் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதாவது அப்படியே எல்லாம் நேர்மறையான செயல்களில் வாலிப பிள்ளைங்க என்ன இருக்காது, விருப்பம் இருக்காது. ஒரு பஸ்ஸில் போனால் கூட எத்தனை சீட்டு காலியாக இருந்தாலும் வாலிப வயசில் பிள்ளைகள் எங்கே தான் நிற்க ஆசை இருக்கும், ஃபுட்பாலில் தான் நிற்க ஆசை இருக்கும். ஏன்னா அந்த வயசு. அப்போது அந்தந்த வயசுகளுக்கென்று சில பெக்குலியர் நேச்சர்ஸ் இருக்குது, அதான் செயல்படும். அதனால் மற்றவங்களும் இதை என்ன செய்கிறாங்க, நியாயப்படுத்துகிறாங்க. பிள்ளைகளும் என்ன சொல்கிறாங்க, இந்த வயசில் இப்படி தான் இருக்கும், நீங்கள்லாம் கிளங்கட்டைகள், வயசானவங்க, உங்களுக்கு இது என்ன செய்யாது, தெரியாது, அந்தந்த வயசில் இப்படி தான் இருக்கும். அது உண்மைதான். அந்தந்த வயசில் சில காரியங்கள் நம்ம எதிர்பார்க்கிற விதமாக இராது. ஆனால் இதில் இருக்கிற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியன்னு சொன்னால், வயதுகளின் அடிப்படையில் சில காரியங்கள் சரியானவைகளாக இல்லாவிட்டாலும், முறையாக இல்லாவிட்டாலும், தவறான தோற்றமுடையதாக இருந்தாலும் பெரியவர்களும் அதை நியாயப்படுத்துவார்கள். அந்தந்த வயதில் இருக்கிற பிள்ளைகளும் தங்களுக்குள் என்ன நினைப்பார்கள், இந்த வயசில் நம்ம இப்படி தான் இருக்க முடியும்.
பார்க்காதவைகளை பார்க்க தோன்றும், கேட்கக்கூடாதவைகளை கேட்க தோன்றும், விரும்பக்கூடாதவைகளை விரும்ப தோன்றும், பழகக்கூடாத விதமாக பழக தோன்றும், நடக்கக்கூடாத விதமாக நடக்க தோன்றும். இதெல்லாம் செய்கிற பொழுது வாலிப பிள்ளைகள் இருதயத்தில் ஒரு சிந்தனை ஓடி வரும். என்ன சிந்தனைன்னு சொன்னால், இந்த வயசில் இப்படி தான் இருக்கும், மற்றவர்களும் என்ன செய்வார்கள், இந்த வயதில் இவ்விதமாக இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னு சொன்னால், அந்தந்த வயதில் சில விஷயங்கள் அவ்விதமாக தான் இருக்கும். ஆனால் அந்தந்த வயதுகளில் இருக்கிற அந்தந்த விஷயங்களுக்கென்று சில ரிசல்ட் உண்டு, சில விளைவுகள் உண்டு. அந்த நாம் வயதுகளை வைத்து நிறைய காரியங்களை நியாயப்படுத்தலாம். நான் ஏன் இப்படி பேசுகிறேன், ஏன் இப்படி நடக்கிறேன், ஏன் இப்படி செயல்படுறேன்னு சொன்னால், அதற்கு பிகாஸ் ஆஃப் த ஏஜ். இந்த ஏஜில் இந்த மாதிரி தான் இருக்க முடியும், எல்லா பெரியவங்கள மாதிரி என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, எல்லாமே கொஞ்சம் விறுவிறுன்னு ஒரு விதமாக தான் இருக்கணும். ஆனால் வயதுகளை வைத்துக்கொண்டு இவைகளெல்லாம் நியாயப்படுத்தினால், அந்தந்த வயதுகளிலே சில விஷயங்கள் சரியற்று செய்யப்படும் என்றால் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? இப்போது ஒரு சின்ன பசங்கள்கிட்ட ஒரு இடத்துல உட்காருன்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க. அங்கே ஏறுவாங்க, இங்கே ஏறி குதிப்பாங்க. ஏறக்கூடாத இடத்துல என்ன செய்வாங்க, ஏறுவாங்க இல்லையா? பார்த்தியா முந்துறான். அப்போ நாம் அங்கெல்லாம் ஏறாட ஏறாட ஏறாடான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கத்துவோம். அப்போ பார்க்குறோம் சொல்லுவோம், அதாங்க அப்போ பிள்ளைகளெல்லாம் அப்படி தான் இருக்கும், அப்படி தான் சொல்லுவாங்க இல்லை, பிள்ளைகள்லாம் அப்படி தான் இருக்கும். நம்ம என்ன தான் சொன்னாலும் பிள்ளைகள் என்ன செய்யும், கட்டுப்பட்டு ஒரு இடத்துக்குள்ளே உட்காராது. ஆனால் அது உண்மை தான், அந்தந்த வயதில் அதுகளால் என்ன பண்ண முடியாது, காலை அடைக்கி கையை அடைக்கி விட்டு உட்காந்துருக்க முடியாது. ரொம்ப கடினமான காரியம். நீங்கள்லாம் பெரியவங்க உட்காந்துருக்கிறீங்க, அந்த பிள்ளைகள்லாம் 2 மணி நேரம் இருக்கிறாங்கல்ல, இவங்க அங்கே ஓடுறாங்க, நாம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறோம், வேறு வழி கிடையாது. ஆனால் அது எவ்வளோ டிஃபிகல்ட்டி தெரியுமா, 2 மணி நேரம் அந்த பிள்ளைகள் அதில் உட்காந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான காரியம், முடியாது. அதே நேரத்தில் இப்போ இந்த பிள்ளைகள் ஏறக்கூடாத இடத்துல ஏறுறாங்க, போகக்கூடாத இடத்துல போகிறாங்க. அதனால் அது நாம் வயதை வச்சு நியாயப்படுத்தினாலும் மேலே ஏறி கீழே விழுந்துட்டா என்ன நடக்கும், அடிபடும். அப்போது மேலே ஏறி கீழே விழுந்தனால நம்ம சின்ன பையன் சொல்லிட்டு காயம்படாமல் இருக்க முடியுதா, இல்லையா? இந்த வயசு அப்படி தான் இருக்கும். ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் விரும்புவான். அதனால் கண்டமேனிக்கு பைக்கை ஓட்டுறான், சவுத்தில் இடிக்கிறான். இப்போ இடிச்சிட்டு இது வரைக்கும் ஓட்டுற வரைக்கும் நம்ம எல்லோரும் நியாயப்படுத்தணும். ஆனால் இப்போ ஹிட் ஆயிடுச்சு, விழுந்துட்டான், இப்போ என்ன வரும், இன்ஜுரிஸ் வரும், அப்படி தானே? அப்போ இந்த வயசில் தான் இதெல்லாம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த வேகத்தில் போயிட்டு எங்கே இடிச்சிடணும்னு சொன்னால் காயம் வராமல் இருக்குமா, வராமல் இருக்கு. அப்போ வயதுகளை வைத்து சில காரியங்களை நியாயப்படுத்தலாம். ஆனால் அந்த வயதுகளில் நடைபெறுகின்ற காரியங்களுக்கென்று ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்குது. நீங்கள் செய்கிற எல்லா செயல்களுக்கும், உங்களுடைய எல்லா நடவடிக்கையிலும் ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்குது. அது என்ன செய்யாது, இந்த வயசில் இதெல்லாம் நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்காது அப்படின்லாம் கிடையாது. அந்தந்த வயதில் என்ன பண்ணாலும் அது இஃப் இட் இஸ் நாட் ரைட், இஃப் இட் இஸ் நாட் குட், இஃப் இட் இஸ் நாட் பெட்டர், அது பெஸ்ட்டாக இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யும், ஒரு ஈவில் கான்சிக்வன்ஸ், ஒரு நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் உண்டு. அதனால தான் வாலிப பிள்ளைகளுக்கு வயதுகளின் அடிப்படையில் இவைகளெல்லாம் விதமாக தூண்டப்பட்டாலும், இவைகளெல்லாம் நம்ம ஆசைப்பட்டால் நடந்து கொள்ள விரும்பினாலும், அந்த தீய விளைவுகளின் அடிப்படையில் we have to be very careful. அதனால் இந்த வயதுகளில் நம்ம என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அது மட்டுமல்ல, ஒரு காலகட்டத்திலலாம் இப்போ நானே நிறைய பேருக்கு கல்யாணமாகி அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்து வளர்ந்து வாலிப வயசாகி அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். பார்க்கும்பொழுது நிறைய பிள்ளை டீனேஜர்ஸுக்குள்ளே வரவில்லை நிறையா பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஐயோ பையன் இப்படி பண்ணுறான், பொண்ணு இப்படி பண்ணுது, நான் இப்படி எதிர்பார்க்கல, அது இதுன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப டிஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப அவங்களுடைய கிரீவன்சஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு விடையே சொல்ல முடியாமல் இருக்கும். எத்தனையோ குடும்பங்கள் எனக்கு தெரியும். அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை குறித்து ரொம்ப அந்த பையன் இப்படி இருக்கான், என்ன பண்ணுறது தெரில, என்ன செய்யணும் தெரில. ஏன்னா போகக்கூடாத இடத்துக்குலாம் போகிறான், பழகக்கூடாத இடத்துல பழகுறான், செய்யக்கூடாதெல்லாம் செய்கிறான், சொல்கிறது கீழ்ப்படியலை. ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இப்போ எப்படின்னு கேட்டால், இப்போ பரவாயில்ல, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, முன்னே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லலை. இப்போ என்ன ஆகிட்டான், எஸ் பிகம் ஆல் ரைட். முதல்ல மாதிரி நிறைய என்ன செய்யலை, ட்ரபிள்ஸ் கொடுக்கலை, நிறைய பிரச்சனை பண்ணலை. வயதுகள் கொஞ்சம் தாண்டி போன உடனே கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துடுது. பழையது மாதிரி சில காரியங்களை என்ன செய்யலை. அப்போ கொஞ்சம் காலங்கள் கடந்து போகின்ற பொழுது முன்பு செயல்பட்டது போல் இப்போ செயல்படுவது இல்லை. ஆனால் இதில் இன்னொரு டிஃபிகல்ட்டி என்ன இருக்குது தெரியுமா, வயதுகள் கடந்து போகிற பொழுது பழைய போன்று நம்ம செய்ய மாட்டோம். இப்போ என்ன செய்வோம், கரெக்டாக தான் செய்வோம். ஆனால் அந்தந்த வயதுகளில் நம்ம என்ன செய்தோமோ அதனுடைய விளைவு என்ன செய்யும்,
தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அப்போது ஒரு குறிப்பிட்ட வயதுகளை தாண்டும் பொழுது இப்பொழுது நீங்கள் இருக்கிறது போல் இருக்க மாட்டீங்க. யூ வில் பிகம் குட், நல்லவங்களாக மாறுவீங்க. உங்களுடைய சுபாவங்கள் கொஞ்சம் மாறிடும், பழக்க வழக்கம் மாறிடும், செயல்பாடு மாறிடும், நிறைய விஷயத்தில் யூ வில் பி சேஞ்சிங், நிறைய மாறி வந்துடுவீங்க. ஆனால் இந்த மாற்றம் அடையாத அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதனுடைய விளைவு உங்களோட என்ன செய்யும், தொடர்ந்து வரும். அதனால தான் நிறைய குடும்பங்களை பார்க்கும் பொழுது நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன், நிறைய பிள்ளைகளை பார்த்துருக்குறேன். அந்தந்த வயசில் அந்த பிள்ளைகள் சரியாக இருக்கலை, இருக்க முடியலை. எல்லோரும் சொன்னாங்க இந்த வயசில் அப்படி தான் பிள்ளைகள் இருக்கணும். ஆனால் அந்தந்த வயசில் எப்படி அவங்க இருந்தாங்களோ அந்த காலகட்டத்தில் அவங்க சில விஷயங்களை சரியாக செய்யாதனால, தவறி போனதுனால அவருடைய விளைவுகளை என்ன செய்கிறாங்க. இப்போ நான் இன்றைக்கு காலை இதை சிந்திக்கிறவளை கூட ஒரு ஃபேமிலி எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த ஃபேமிலி இருக்கிற அந்த ஒரு பெண் பிள்ளை அந்த வயசில் எப்படி இருந்துக்கிற ஞாபகம் வந்தது. அப்போ எவ்வளவோ சொன்ன பிறகு அந்த பிள்ளை என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. அதனுடைய விளைவாக தவறான முடிவெல்லாம் எடுத்து செயல்பட்டது. இப்போ அந்த பிள்ளை எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்ல விதம் வெல் செட்டில், அதான் செட்டில்டு. ஆனால் அந்த பிள்ளைக்கு அமைந்த வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது இன்றைக்கும் அந்த பிள்ளைக்கு அமைய வேண்டிய வாழ்க்கை அல்ல அது. ஏன் அமைந்தது? இந்த வயதில் இப்படித்தான் இருக்கும் என்று நாம் நியாயப்படுத்துகிற அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற ஒரு தவறு என்ன செய்து விட்டது, எதிர்காலத்தை பாதித்துவிட்டு. இப்பொழுது அன்னைக்கு செஞ்ச தவறு இப்போ செய்யலை. இப்போ நிறைய பேர் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 7-8 வருஷத்துக்கு முன்னாடி செய்த தவறு இப்போ யாருமே செய்யலை. ஆனால் அந்த காலகட்டத்தில் செய்த தவறினுடைய விளைவு என்ன செய்கிறது, இன்றைக்கும் தொடர்ந்து வருகிறது. நான் வந்து சின்ன வயசில் இருக்கும் பொழுது கிறிஸ்மஸ் பவனிக்கு போவோம். அந்த கால கேரள ரோட்ஸ் போகிற வேலை பெட்ரோமேக்ஸ் லைட்டு வந்து எடுக்கிறது எங்கள் வேலை. போகிறப்பெல்லாம் காஃபி தருவாங்க, பலகாரம் தருவாங்க, ஸ்நாக்ஸ் தருவாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக வந்து நாங்கள் கேரள ரோட்ஸ் பாட்டு பாடிட்டு விடியகாலம் வீட்டுக்கு வருவோம். அந்த அளவுக்கு அப்படி போகிற ஒரு காலகட்டத்தில் பார்த்தா ஒரு பெட்ரோமேக்ஸ் லைட் என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு வீட்டில் நிறுத்தி அவங்க என்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் தராங்கன்னாச்சு. அப்போ பெட்ரோமேக்ஸ் கீழே வைக்கிறதுக்கு அதை தோளில் வைக்க வேண்டிய தேவையில்லை, தொடர்ந்து கீழே வச்சுட்டு என்ன செய்யணும், காஃபி டீ சாப்பிடணும். அதுக்காக நான் அவசரப்பட்டு இறக்கி வச்சோம் பாருங்கள். அந்த பெட்ரோமேக்ஸ் லைட்ஸுடைய கிளாஸ் என்ன செஞ்சிடுது, இப்படி ஃபேஸில் ஒரு பக்கம் அப்படி டச் பண்ணிச்சு. அன்றைக்கு ஏற்பட்ட ஒரு ஸ்கேர் இன்றைக்கும் இருக்கிறது. சின்ன வயசில் நடந்தது. என்னுடைய வாலிப வயதில் என்னுடைய மதுபான பழக்கத்தினுடைய விளைவு பல முறை வந்து நான் செல்கிற வாகனத்திலேருந்து கீழே விழுந்திருக்கிறேன். பல முறை சண்டை சச்சரவு அந்த மாதிரி சில காலம் இருக்குது. அதனுடைய விளைவாக என்னுடைய முகத்தில் சில வடுக்கள் உண்டு. இன்றைக்கும் அது என்ன செய்கிறது, இருக்கிறது. நான் அன்றைக்கு வாழ்ந்த மாதிரி இன்றைக்கு வாழலை. அன்று வாழ்ந்த காலத்தில் ஏற்பட்ட இதனுடைய விளைவில் என்ன செய்கிறேன், இன்றைக்கு நான் அதை என்ன செய்கிறேன் பார்க்குறேன். அந்த வடுக்கள் என்ன செய்யவில்லை, அந்த சேர் என்ன செய்யலை, இன்னும் போகலை. அதுபோல் நாம் இந்த வயதில் இப்படித்தான் இருப்போம் என்று எண்ணி சில காரியங்களை செய்கிற பொழுது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வில் பிகம் ஆல்ரைட், நம்ம கரெக்டாகிடுவோம். ஆனால் சரியில்லாத காலகட்டத்தில் நடைபெற்ற சில காரியங்கள் என்ன செய்யும், தொடர்ந்து வரும். மூன்றாவதாக, இந்த வயதில் இப்படி தான் இருக்கும், இது இயற்கை தான், இது இட்ஸ் நேச்சர். இந்த வயதில் இப்படி தான் விறுவிறு குறுகுறுன்னு தான் வந்துட்டுருக்கோம், ரைட்டு. ஆனால் அதே நேரத்தில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த வயதில் தான் நீ சில காரியங்களை மாற்ற முடியும். இந்த வயதில் தான் உன்னை சரி பண்ண முடியும். இந்த வயதில் நீ சரி பண்ணாத நிறைய காரியங்கள் எதிர்காலத்தில் போய் உனக்கு சரி பண்ணுவதற்கு உனக்கு ஆற்றல் இல்லாமல் போயிடும். அதனால பாருங்கள், தொட்டில் பழக்க சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய பிள்ளைகிட்ட பார்த்திங்கன்னா அந்த சின்ன பிள்ளைகளாக வளர்ந்து வாலிப வயதுக்குள்ளே வந்து சில ஹேபிட்ஸ் அது ஒருபோது என்ன செய்யாது. அது உடை பழக்கமாக இருந்தாலும் சரி, உணவு பழக்கமாக இருந்தாலும் சரி, ஒழுங்கு பழக்கமாக இருந்தாலும் சரி, நடைமுறை பழக்கமாக இருந்தாலும் சரி, ஆட்களோடு பழகிற விஷயமாக தான் சில விஷயங்கள் வந்து அந்த வாலிப வயதில் ஒட்டி கொள்கிறது. ஃப்யூச்சரில் என்ன செய்ய மாட்டேங்குது, மாறவே மாட்டேங்குது. அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னென்னு சொன்னால், சில வயதுகளில் இப்படித்தான் இருக்கும், இப்படி தான் நம்முடைய மனம் செயல்படும், இப்படி தான் நம்முடைய உணர்ச்சிகள் செயல்படும், இப்படி தான் நம்முடைய எண்ணங்கள் செயல்படும். ஆனால் அவைகளை வைத்து நாம் நியாயப்படுத்தலாம். மற்றவர்களும் அதை என்ன செய்வார்கள், சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். வாலிப வயசில் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, இப்படி தான் இருப்பார்கள். ஆனால் அந்த வாலிப வயதின் காலங்களில் நடைபெற்ற காரியங்களுடைய விளைவுகளை நம்ம வாழ்நாள் முழுவதும் சுமக்க வேண்டியது வரும். நாளைக்கு நாம் நல்லவர்களாகி விடுவோம், நாளைக்கு நம்முடைய மனநிலை மாறிவிடும். ஆனால் நல்லவர்களாக இல்லாத காலகட்டங்களில் ஏற்பட்டதனுடைய விளைவுகளை வாழ்நாள் முழுவதும் என்ன செய்ய வேண்டியிருக்கும், சுமக்க வேண்டியது வரும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்துவிட்டால் அதற்கு பிறகு நாம் எவ்வளவு பரிசுத்தவானாலும் அந்த காலத்து நடைபெற்றதனுடைய அந்த சூடு என்ன செய்யும், அந்த வடு என்ன செய்யும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். மூன்றாவதாக, வாலிப வயதுகளில் மாற்ற முடியாததை வயதுகள் கடந்த பிறகு மாற்றுவது. சொல்லுவாங்க, 5ல் வளையாதது
50 வளையாதது. இன்றைக்கி அம்மா அப்பா கூட வாழ்கிற வேளை நம்முடைய கேரக்டர் சரியில்லை, நம்முடைய குவாலிட்டி சரியில்லைன்னு சொன்னால் நாளைக்கு கல்யாணமாகி போன பிறகு அது அப்படி தான் இருக்கும். அம்மா அப்பா சகிச்சுக்குவாங்க, வேற பெத்த பிள்ளையாச்சு அப்படின்னு. ஆனால் வரவன் சகிக்க மாட்டான், வரவன் என்ன செய்ய மாட்டான், சகிக்க மாட்டான் இல்லையா? ஏன்னா அவனுக்கு ஏற்றபடி தான் விரும்புவான். அம்மா அப்பா என் பிள்ளை என்ற முறையில் நிறைய காரியங்களை சகித்தோம். எனவே இந்த வாலிப வயதுகளில் உங்களுக்கு நிறைய காரியங்கள் சகிக்கப்படும். ஆனால் ஃப்யூச்சரில் உங்களை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சகிக்க மாட்டாங்க. அப்போ உங்களால் அதை மாற்றவும் முடியாது, அது ஏற்படுத்துகிற விளைவுகளை உங்களால் சந்திக்க முடியும். எனவே இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த வயதில் இப்படித்தானே இருக்குது, என்ன செய்கிறது? அப்போது இந்த வயதில் இப்படித்தான் இருக்கும். அதனால் பைபிள் சொல்லுகிறது, உன் வாலிப நாட்களிலே ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர் வென் யூ ஆர் யங். நீ வாலிபனாக இருக்கும்போது என்ன செய், உன்னுடைய சிருஷ்டிகரை நினை, அவர் உன்னோடு இருந்து நடத்துவார் என்றால். ஒரு யோசிப்பு பாருங்கள், அந்த வயதில் அப்படி தான் இருக்க முடியும் நம்ம சொன்னாலும், அவன் ஒரு குறிப்பிட்ட வயதில் எப்படி இருந்தான், தாவீது ஒரு குறிப்பிட்ட வயதில் எப்படி இருந்தான். அப்போ அந்த வயதில் எல்லாரும் இருக்கிறது போல் அவர்கள் இருக்கவில்லை, வித்தியாசமாக இருந்தார்கள். அதனுடைய விளைவாக அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, இந்த வயதில் இப்படித்தான் இருக்கும் என்று உங்களுடைய உள்மனது சொன்னாலும், இந்த வயதிலே நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்து என்னுடைய எதிர்காலத்தை நான் என்ன செய்து கொள்வேன், ஆசீர்வாதமாக்கி கொள்வேன், முடிவெடுக்க முடியும். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரோடு இணைந்து வாழ முன்வாருங்கள், அவருடன் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கி எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை எந்த விதமான மன வருத்தத்துக்கும் எதுவில்லாதபடிக்கு நிறைவுடையதாக நிம்மதியுடையதாக இருக்கத்தக்கதாக அதை உருவாக்குங்கள். கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பார்.